நண்பர்களே, வயசில் பெரியவங்க பேச்சை கேட்குறவங்க இந்த கதையை கேட்டிருப்பீங்க. சின்ன வயசில் எங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு கதை இல்லை, உண்மை. நண்பர்களே, ஒரு குழந்தைய இறைவன் படைக்காருன்னா இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகிட்ட ஒரு சத்திய வாக்கு வாங்குவாராம்மா. உன்னைய நான் படைச்சிருக்கேன், உனக்கு உயிர் கொடுத்துருக்கேன், இந்த பூமியில் போய் நீ வாழ போகிற, எனக்கு நீ என்ன தருவ? உங்கள் அப்பாவை தருவியா, உங்கள் அம்மாவை தருவியா அப்படின்னு அந்த இறைவன் கேட்பாராம். அந்த குழந்தை பதிலுக்கு எங்கள் அப்பாவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டால் அப்பா சீக்கிரமாக தெய்வத்திட்ட போயிடுவாங்க. அம்மாவை தரேன் அப்படின்னு சொன்னால் அம்மா சீக்கிரமாக தெய்வத்திட்ட போயிடுவாங்க. இல்லை என்னையவே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த குழந்தை சீக்கிரமாக தெய்வத்திட்ட போயிடும். இதுதான் உண்மை. நண்பர்களே, இந்த பூமியில் பெண்கள் 10 மாதத்தில் பிறக்கிறாங்க, ஆண்கள் 9 மாதத்தில் பிறக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்களுக்கு கோப, தாபம், பொறுமை இது எதுவுமே கிடையாது. அதனால தான் 9 மாதத்துலேயே பிறந்துடுறாங்க. பெண்கள் 10 மாதத்தில் பிறந்தாலும் அன்பு, பாசம், நேசம் எல்லாமே பெண்கள்கிட்ட இருக்கும். கோபம், பொறுமை எல்லாமே பெண்கள்கிட்ட இருக்கும். இதுதான் உண்மை. எங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. வயசில் பெரியவங்களா நீங்கள் இருந்தால் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.